வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. அதாவது நம்ம நிறைய இன்டர்வியூ டெக்னிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம். இப்போ டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ பற்றி லாஸ்ட் இயர் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து 7, 8, 9 3 நாள் 6, 7, 8, 9 ஸோ 3 நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூ நடக்க போகுது. ஒரு 190 மாணவர்கள். இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, சரி இந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது என்ன. இன்ஃபேக்ட் நிறைய மார்க் இன்டர்வியூ பிள்ளைங்க அட்டன் பண்ணுவாங்க, நிறைய மாடல் பார்ப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க. இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபைனலாக போயிட்டு நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட். அது நமக்கு புரியணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ உள்ள டிரான்ஸ்கிரிப்ட் நம்ம வரிசையாக போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இதில் உள்ள சில கொஸ்டின்ஸும் நமக்கு அதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும், நிறைய ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும். யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா ஃபேக்ட் எல்லாமே ஆல்ரெடி உங்களுடைய எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறனால அதை டீட்டெயிலாக அவ்வளோ கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் ரொம்ப திங்க் பண்ணி சரியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டேட் சர்வீஸில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸு, பாயிண்ட் நிறையா இருக்கும், அப்புறம் சிச்சுவேஷன் கொஸ்டின் குறையா இருக்கும். பட் அதை தாண்டி நமக்கு என்ன தெரியணும், எப்படி நம்ம அப்பியர் ஆகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கு தெரியணும். இன்ஃபேக்ட் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் நம்ம ஏற்கனவே ஆடியோ வீடியோ ஒரு 12 எபிசோடு சேர்ந்தது இன்டர்வியூ டெக்னிக்ஸ் இன் தமிழ் அப்படின்ட்டு அந்த லிங்கை நம்ம போடுறோம். ஸோ வேணுங்க அதை பாருங்கள். முதல்ல அதை தாண்டி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க டெக்னிக் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு மேலே சில விஷயங்கள் நம்ம சொல்ல ஆசைப்படுறோம். என்ன சொல்ல ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அப்படின்னு பொறுத்த அளவுக்கு உங்களை பற்றி தெரியணும், நீங்கள் யாருன்னு தெரியணும், உங்கள் ஊர் தெரியணும், உங்கள் மாவட்டம் தெரியணும். அதுக்கப்புறம் அது வெளியே வரையில் நம்ம மாவட்டத்தை தாண்டி, ஊரை தாண்டி, மாவட்டத்தை தாண்டி மாநிலம் தெரியணும். மாநிலம் தெரிஞ்சு நெய்பரிங் மாநிலங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நமக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கணும், நெய்பரிங் கண்ட்ரீஸில் என்ன பிரச்சனை இருக்கணும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி கடைசியில் சிச்சுவேஷனல் கொஸ்டின். உங்களுக்கு சிச்சுவேஷனில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி, சப்போஸ் நீங்கள் எஸ்பியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி, அப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது உங்களுடைய கருத்து என்ன. ஸோ கருத்து கேட்பது, சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாமே there is no correct answer, no wrong answer. நீங்கள் அந்த கேள்வியை எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதை விட நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ யூபிஎஸ்சியில் அதே தான். நீங்கள் கலெக்டராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, இப்போ இது ரெடிமேடு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு உமன் ஆர் மென் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் டீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கலெக்டராக போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. அப்போ மாவட்ட ப்ரொஃபைல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்க மாட்டீங்க, ஆனால் எந்த மாவட்டத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது, பார்டர் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் பிரச்சனை இருக்கா, அல்ல உமன் ப்ராப்ளம் இருக்கா, அல்ல சைல்டு ப்ராப்ளம் இருக்குதா, அல்ல இன்கம் ஜென்ரேஷன் இருக்கா, அல்ல அக்ரிகல்ச்சர் பிரச்சனை இருக்கா. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தை பற்றி ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இப்போ நிறைய பேர் நம்ம ப்ரொஃபைலில் படிக்கல என்ன வேணுமோ, நம்ம மாவட்டத்தை பற்றி படிப்போம், நம்ம மாவட்டத்தை பற்றி டீட்டெயிலாக கேள்வி பதில் சொன்னால் போதும்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராகவோ அல்லது எஸ்பியாகவோ நீங்கள் போஸ்ட் ஆகப்பட்டால் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு கேட்க வரல. அந்த மாவட்டத்தை பற்றி ஒரு ப்ரொஃபைல் தெரியணும். நம்ம ஏற்கனவே தமிழக புவியியல் அல்லது ஜியாகிரபியாக தமிழ்நாடு அப்படிங்க தமிழக பாலிட்டிக்ஸ் அண்டு நேச்சர் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பொலிட்டிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் மேப்பை பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரி இஷ்யூ அப்படின்னு பார்க்கலாம், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறது. சரி, திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இமிக்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்கள எப்படி டீல் பண்ணுறது கொஸ்டின் இருக்கும். இதை மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு பிரச்சனை இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் பார்டர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தெலுங்கு, தமிழ் கன்னடா, தமிழ் மலையாளம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசி மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மெடிக்கல் கழிவுகளை போட்டாங்க அப்படின்னு இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் போய் இப்போ நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் அதில் இன்வால்வ் ஆகி நிறைய இது ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன நடக்குது டிஸ்ட்ரிக்டை சுற்றி, மாவட்டத்தை சுற்றி, மாநிலத்தை சுற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இது பேசிக்காக ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதை தாண்டி சம்மந்தமில்லாத சில கேள்வி கேட்டால் எப்படி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சில கேண்டிடேட்டை கேட்டால் வரலாற்றுலேயோ புவியிலேயோ நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கோம், சடனாக சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நார்மலாக உங்களை ப்ரிலிமினரியில் மெயினாக உங்களை டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களை டெஸ்ட் பண்ணுறது ஒரு சிறிய அளவுக்கு நாலேஜ், பெரிய அளவுக்கு உங்களோட சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியும்.
பட் இருந்தாலும் நீங்கள் படித்த பாடங்களை ஒரு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 days இருக்குது, 50 days டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன், நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி 18. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாள் நாட்டுக்கு இருக்குது. இந்த 18 நாளுங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு 5-6 நிமிஷம் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பேர் காரணம், இப்போ பேர் கூட இன்டர்வியூவில் சொல்ல தேவையில்லை. அப்போ பேரை விட்டுருதோம். அப்புறம் உங்கள் மாவட்டத்தை சொல்ல வரோம். மாவட்டம்னு சொல்ல வரையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து கோஹிரண்டாக சொல்ல தெரியணும். என்னென்னா இது வந்து டெமோக்ராஃபிக்கலி என்னென்ன, இப்போ எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அதே மாதிரி எவ்வளவு லிட்ரஸி ரேட் இருக்குது, எவ்வளோ செக்ஸ் ரேஷியோ இருக்குன்னு. அப்புறம் ஜியாகிரபிக்கலி பார்டர் என்னென்ன பார்டர் இருக்குது, எவ்வளவு ஏரியா இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், அது இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து கல்ச்சுரல், ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக ஒரு டிஸ்ட்ரிக்டை பற்றி பிரித்து பேச தெரியணும். அது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கணும். நீங்கள் ஒரு யாராவது ஒரு சொல்லிக் கொடுக்க நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது அப்படியே எல்லாரும் அதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் வே ஆஃப் டூயிங் இட். இது ஒரு பகுதி இருக்குது. அதற்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், நீங்கள் வந்து படித்த பாடம். இப்போ நிறைய மாணவர்கள் தமிழ் பிஎஸ்டிஎம் வேணுங்கிறதுக்காக இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, 4 வருஷம் முடிச்சிருப்பாங்க, ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு சாதாரண ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, ஒரு வரலாறு படிச்சிருப்பாங்க, ஒரு சமூகவியல் படிச்சிருப்பாங்க, ஒரு தமிழ் இலக்கியம் படிச்சிருப்பாங்க. ஆனால் நேராக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தமிழ் இலக்கியம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க டிகிரி முடிச்சோடனே. பட் ஆக்சுவலாக நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஏன்னா நான் நிறைய மாணவர்கள் பார்த்துட்டேன், ஏற்கனவே படித்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டை வச்சு பேஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, அரசு வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டிகிரி தான் படித்தேன் அப்படிம்பாங்க. அது ரொம்ப தப்பாயிடும். ஸோ நீங்கள் உண்மையை சொல்கிறது தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையில் இன்ஜினியரிங் நான் படித்தேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன், சைமல்டேனியஸும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, ஒரு டிகிரி படிக்கலாமே படித்தேன், இந்த பாடம் படித்தேன், அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் நான் வேலைக்கு போனேன். இப்போ எனக்கு பிஎஸ்டி கிடைக்கும். சரியா? அப்போ தமிழ் மீடியத்தில் கிடைக்கக்கூடிய 20% ரிசர்வேஷனை வந்து பயன்படுத்தணும். நிறைய மாணவர்கள் நான் பார்க்கணும். இன்ஜினியரிங் வந்து ஆங்கில வழியில் படிச்சிருப்பாங்க. ஆனால் பள்ளியில் 12 வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் மட்டுமே இது சாத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் பேர் தான் பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கை விட்டுட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு. இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் படித்த கல்லூரியில் படித்த பாடம், டிகிரிக்கு இந்த பிஎஸ்டிக்கு படித்த பாடம், 2 பாடமும் நல்லா தெரியும். இது ஞாபகம். அப்புறம் தமிழக பொலிட்டிக்கல், சோசியல், கல்ச்சுரல் என்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம நெய்பரிங் ஸ்டேட்ஸில், இப்போ நமக்கு கேரளா, இப்போ தமிழ்நாடுனா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. அது புரிஞ்சுக்கணும், அதை படிச்சுக்கணும். என்னென்ன அக்ரிமெண்ட்டு, எப்போ சைன் ஆச்சுது, இப்போ இன்றைக்குள்ள சூழலில் என்ன லேட்டஸ்ட்டு, எல்லாம் அப்டேட் தெரியணும். அதே மாதிரி இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா மாலத்தீவு, இந்தியா ஆப்கானிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா நேபாள் அப்படிங்கிற மாதிரி நெய்பரிங் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் படிக்கக்கூடிய இருக்குது. அது அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் ஸ்டேட்டை, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்னென்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு டாப் 2-3 நியூஸ் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். அண்டு ப்ராமினெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிடும் இது. அதே மாதிரி மாநிலத்தில் அமைச்சர்கள், அவ்வளோ அமைச்சர்களுடைய போர்ட்ஃபோலியோ, முக்கியமாக உங்கள் அமைச்சர் போர்ட்ஃபோலியோ, உங்களுடைய எம்எல்ஏ போர்ட்ஃபோலியோ, உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய எம்பி யாருன்னு தெரியணும், எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியணும், எத்தனை வட்டம் இருக்குன்னு தெரியணும், எத்தனை மக்கள் தொகை நம்ம பேசணும்ல ஜியாகிரபியில், அதில் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப சிம்பிள், அது பெரிய கஷ்டமே கிடையாது. கேட்டால் டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இஷ்யூஸும் தெரிஞ்சிருக்கணும். இஷ்யூஸும் வரலாற்று நிகழ்வுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் ஒரு மாவட்டம் வந்து ரொம்ப பழமையான மாவட்டம் இருக்குது, இப்போ சென்னை மாவட்டம் இருக்குது, ரொம்ப பழமையான மாவட்டம், எப்போ ஆரம்பிச்சது, சென்னை கார்பரேஷன் எப்போ ஆரம்பிச்சது, சென்னையோட வந்து பெருமைகள் என்ன, புதுமைகள் என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன் வெள்ளம் வந்தது, ஏன் வெள்ளம் வந்து ஏன் வடியலை, ஏன் ட்ரெயின் ஆகலை அப்படிங்கிற காரணம். குடிநீருக்கான என்னென்ன வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதில் சென்னையில் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ கொள்ளளவு, ஓகே, என்ன இங்கே தெலுங்குங்க திட்டம் என்ன, அதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த மாவட்டம் சம்மந்தப்பட்ட என்ன திட்டங்களை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது சோசியல் ரிஃபார்மர்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சமூக சீர்திருத்தங்கள் செய்த அவ்வளவு தலைவர்கள், அதே மாதிரி அவ்வளவு முதலமைச்சர்களும் அவங்க பீரியடில் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க, சோசியாலஜியில் படிச்சிருப்பீங்க. அதை மறுபடியும் வெயிட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யார் என்ன செய்தாங்க, பெண்களுக்கு என்ன செய்தாங்க, இந்த திட்டத்துக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி பார்த்தா அந்த தலைவரை பற்றி எல்லாம் சொல்ல தெரியணும். அதே மாதிரி இஷ்யூஸும் சொல்ல தெரியும். என்னென்ன இஷ்யூ, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ல தெரியும். அப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவுக்கும் கமிட்டி அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது டாப் ப்ரியாரிட்டியில் சொல்ல தெரியணும். அதுக்கு உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் தமிழக அரசு என்ன நிலைப்பாடு இருக்கோ அந்த நிலைப்பாடு எடுத்து பதில் பேசுறது ரைட்டு. ஏன்னா நீங்கள் தமிழக அரசில் வேலையை பார்க்க போகிறீங்க, நீங்கள் வேற ஒரு நிலைப்பாடு எடுத்து தேவையில்லை. இது நான் ஓப்பனாக சொல்கிற ஒரு விஷயம், சரிங்களா? உங்களை சொந்த ஒன்று இருக்கலாம், இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வரலாற்றில் ஏதாவது முக்கியமான ஆள்கள் உங்கள் ஊரில் பெரிய ஆட்கள் இருந்தால் அவங்கள பற்றி, இஷ்யூ இருந்தால் அதை பற்றி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம இன்ட்ரோடக்ஷனில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, அம்மா அப்பா பற்றி சொல்லலாமா, அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள், பட் சிப்ளிங்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை. அப்புறம் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லலாமா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்ல தேவையில்லை. அவங்க இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா, உங்களுடைய பாசிட்டிவ்னஸ் நெகட்டிவ்னு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு வழியில் மாவட்டத்தில் யாரோ ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகாபர் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. மாலிகாபர் வந்து எந்தெந்த ஊரில் வந்தார், என்னென்ன இப்போ இடத்துக்கு போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ நீங்கள் சப்போஸ் அந்த ட்ராவலில் உங்கள் மாநிலம் உங்கள் மாவட்டம் வந்திருந்தது அப்படின்னா எப்போ வந்து அங்கே வந்தாப்பில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற சொல்ல தெரியணும். கண்டிப்பாக இது முக்கியம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையினுடைய பெருமைகள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கீங்க, மதுரையை பற்றி கேட்குறாங்க. அப்போ மதுரையை பற்றி பேசையில் மதுரைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து 2வது பெரிய நகரம் எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் நிறைய அடமொழிகள் கொடுத்துருவோம். இப்போ இங்கே கோயில்களை பேச வரையில் இப்போ வந்து முருகனுடைய முதல் படை வீடும் முதல் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம், கடைசி படை வீடு வந்து பழமுதிர்ச்சோலை. இது ரெண்டுமே அங்கே தான் இருக்குது. பட் நமக்கு அது தவிர 2ஆம் படை வீடு, 3ஆம் படை வீடு, 4ஆம் படை வீடு அப்படின்னா 6 படை வீடு நம்ம கேட்டாங்கன்னா பதில் சொல்லுறோம். இதை மாதிரி உங்களுக்கு சப்போஸ் என்ன கேள்வி வந்தாலும் எந்த கேள்வி ரிலேட்டடான ஒரு கேள்வியும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? அடுத்தது ஜாப், என்ன ஜாப்புக்கு போகிறீங்க, என்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஹாபிஸ் என்ன கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே தான் நிரப்பி கொடுங்க. ஹாபிஸ் எல்லா ஹாபிஸும் கொடுக்காதீங்க. எதோ உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த ஹாபிஸ் மட்டும் கொடுங்க. அது A to Z எதுனாலும் பதில் சொல்கிற மாதிரி ஹாபிஸாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ பேருக்கு ஒன்று கொடுத்துட்டு அது கேள்வி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ புக் ரீடிங் கொடுத்தீங்கன்னா என்ன புக் லேட்டஸ்ட்டாக புக்கு படிச்சுங்க, யார் புக்கு, என்ன ஆதரவு புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி தெரியணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேள்விகள், இப்போ வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லாது மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸும் கேள்வி தெரியணும். அதனால் இது வந்து எப்படின்னா இன்டர்வியூவில் ஓவரால் கேள்விகள், அதை தாண்டி சுச்சுவேஷன் சூழ்நிலை கேள்விகள், அதை தாண்டி நீங்கள் எப்படி பர்சனாலிட்டி அப்படிங்கிற வெளிக்கொணரக்கூடிய ஒரு 25-30 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. அடுத்து சார் தெரியலன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது, தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. இவர் டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தெரியாது ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது, சாரி சார் ஒன்றும் பொலைட்டாக சொல்லணும். அதுக்கு ஒரு விதம் இருக்குது. சப்போஸ் கேள்வி நீங்கள் சரியாக கேட்கலன்னா அதை எப்படி ரிப்பீட் பண்ணி கேட்க சொல்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் அந்த நான் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் மறுபடியும் ஒரு லிசன் பண்ணுங்கள். எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம பசங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக், நம்ம ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்த பிறகு இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கேள்வி பதில் பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு கேள்வி தப்பாக சொல்லுவீங்க. கேள்வி தப்பாக சொன்னோடனே ஏன் இந்த கேள்வி உனக்கு தெரியலையான்னு ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் அப்படி தப்பாக சொன்னோன்னே ஒரு மெம்பர் கேட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நம்ம பிள்ளைங்க ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடக்கும்னா, இந்த பேக் ஆஃப் தி மைண்ட் வந்து தப்பாக ஆன்சர் பண்ண மைண்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கனால அந்த பசங்களுக்கு இந்த பேரலல் ப்ராசஸிங் சைமல்டேனியஸாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறது இல்லவே இல்லாமல் நிறைய பிள்ளைங்களை பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், கேள்வி முடிஞ்சிருச்சுன்னா அந்த கேள்வி மறந்துடும். ஐயோ அந்த கேள்வி நம்ம சரியாக பதில் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் பேக் ஆஃப் தி மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுடைய பேரலல் ப்ராசஸிங்கில் என்ன திங்க் பண்ணுற விதமும் ஆன்சர் பண்ணுற விதமும் கொஹிரண்டாகவே இருக்காது, சம்மந்தம் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய மாணவர்கள்ட்ட நான் கண்ட ஒரே ஒரு விஷயம், திங்கிங் பேட்டர்னும் பேசுகிற பேட்டர்னும் பேரலாக ஒன்று போல் இருக்கணும். என்ன நடந்தது என்பதை பேக் ஆஃப் தி மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா பெரிய தவறு வரும். இதை விட ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். உங்களுக்கு வந்து நேராக பேச கஷ்டமாக இருக்குது, கை நடுங்குது, ஒரு மாதிரி சொட்டாகுது அப்படின்னா கண்ணாடியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண, அதெல்லாம் நம்மளோட வீடியோவில் லிங்கில் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. பட் தெரிந்ததுன்னு சொல்லுங்கள், தெரியாதுன்னு சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியம். அதே மாதிரி இது ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இப்போ இன்டர்வியூ போனோம், ஐயோ ஆகிடுது, இன்னமாகுமோ ஏதாகுமோ எதே நினைக்காதீங்க. எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய மாடல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். போய் இன்டர்வியூ நீங்கள் பேசுங்க, பார்க்கலாம். ரைட்? இது மனசில் வச்சுக்கிட்டு ஐயோ இது கிடைக்கலன்னு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல் வெற்றி வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.